கோவையைச் சேர்ந்த 17 வயது சிறுமி ஒருவரை காணவில்லை என்று அவரது பாட்டி உக்கடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் விசாரிப்பதாக கூறிய நிலையில் 2 தினங்கள் கழித்து வீட்டுக்கு வந்த அந்த சிறுமி தனது ஷேர் சாட் நண்பர்களை சந்திக்கச் சென்றதாகவும் அங்கு வைத்து 7 பேர் தன்னிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார். சம்பவம் நடந்த இடம் ஆர்எஸ்புரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்டது என்பதால் போலீசார் அந்த சிறுமி கொடுத்த ஷேர் சாட் ஐடி மற்றும் செல்போன் நம்பர் மூலம் ஒவ்வொரு இளைஞராக வரவழைத்து விசாரித்தனர். அந்த இளைஞர்கள் 7 பேரும் அறை எடுத்து தங்கி புனியமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள தனியார் கல்லூரிகளில் படித்து வரும் மாணவர்கள் என்பது தெரிய வந்தது. ஷேர் சாட் மற்றும் இன்ஸ்டாகிராமில் வீடியோ பதிவிட்ட சிறுமியை கமெண்ட் மூலம் கவர்ந்து பழக்கத்தை சாட்டிங் மூலம் தொடர்ந்துள்ளனர். 12ஆம் வகுப்பை பாதியில் கைவிட்டு வீட்டில் சும்மா இருந்ததால் அந்த சிறுமியும் இந்த மாணவர்களுடன் ஜாலியாக பேசி வந்துள்ளார். சம்பவத்தன்று பார்ட்டி என்று பைக்கில் அழைத்து சென்று தாங்கள் தங்கியிருந்த அறையில் வைத்து மாணவிக்கு போதை ஏற்றி அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அந்த சிறுமி தெரிவித்த அடையாளத்தின்படி 7 மாணவர்களையும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து போலீசார் கைது செய்தனர். முன்னதாக அந்த மாணவர்களுக்கு ஆதரவாக சிலர் போலீசாருக்கு அழுத்தம் கொடுத்த நிலையில் சம்பவம் வெளியே தெரிந்ததும் உடனடியாக 7 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்ததாக கூறப்படுகிறது. படிக்கின்ற காலத்தில் மது, மாது, போதை, பார்ட்டி, ஷேர் சாட், இன்ஸ்டா சாட் என மூழ்கி கிடந்தால் என்ன மாதிரியான விபரீதம் நிகழும் என்பதற்கு இந்த சம்பவம் மற்றுமொரு உதாரணம். பாலிமர் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் நேசராஜ் மற்றும் வேல்ராஜ்.